வணக்கம் உறவுகளே. இன்று நாம் ஒரு அதிசயமான மந்திர கதையை பார்க்கப் போகிறோம். நேர்மையாக ஒரு கிராமத்தை காப்பாற்றிய ஒரு சிறுவனின் கதை இது. வீடியோவை முடிவு வரை பார்த்து மகிழுங்கள். இன்றைய கதையில் நாம் ஒரு அழகான கடற்கரை கிராமத்துக்கு பயணம் போகிறோம். காலை சூரியன் மெதுவாக உதயமாகும் போது கடலும் வானமும் புன்னிறத்தில் மின்னின. அவ்வளவு அமைதியான இந்த கிராமத்தில் ஒரு நல்ல மனசு கொண்ட சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் கடற்கரையில் ஓடி விளையாடுவான். சிறிய சிப்பிகள், வண்ணக்கற்கள், அலைகளின் ரீங்காரம் இவை அனைத்தும் அவனுக்கு புது புது மகிழ்ச்சியை தந்தன. அன்று காலை அவன் மணலில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு அசாதாரணமான ஒளி அவன் கண்களில் பட்டது. மணலில் ஒரு மின்னும் பொன்னொளி. அவன் அருகே சென்று பார்த்தபோது அது ஒரு சாதாரண சிப்பு அல்ல, அது ஒரு அழகான மாயமான பொன்னான சங்கு. அவன் அதை எடுத்து பார்க்கும்போது மென்மையான ஒளி அவனை சுற்றி பரவியது. அந்த ஒளி நன்மையும் நேசமும் நிறைந்தது. அவன் உணர ஆரம்பித்தான், இந்த சங்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உடையது எனவும் அது கடல் தேவனுக்கு சொந்தமானது என்றும் இந்த சங்கை வைத்து கொண்டால் பல அற்புத சக்திகள் நமக்கு கிடைக்கும் என்பதையும் அவன் அறிந்திருந்தும் அவனது உள்ளம் நேர்மையானதையே சிந்தித்தது. இது என்னுடையது அல்ல, இது அதன் உண்மையான இடத்துக்கு போய் சேர வேண்டும். அவன் மெதுவாக கடலின் கரைக்கு சென்றான். அலையில் மென்மையாக வந்து சங்கை தழுவின. அவன் சங்கை நீரை முன்வைத்து பின்னென்றான். அந்த நிமிஷத்திலிருந்து கடலிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளிக்கதிர் எழுந்தது. கடல் தேவன் தனது நன்றியை வெளிப்படுத்துவது போல் இருந்தது. அந்த ஒளி கிராமத்தை முழுவதும் சூழ்ந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறிக்கொண்டது. அந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் அந்த கிராமத்தை எந்த ஒரு புயலும் தொட்டதே இல்லை. அலைகள் எப்போதும் அமைதியாக கிராமத்தை ஆசீர்வதித்து போல் நடந்தது. குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடினர். மீனவர்கள் பாதுகாப்பாக கடலுக்கு சென்று மீன்பிடித்து திரும்பி வந்தனர். ஒரு சிறுவனின் நேர்மையும் நல்ல மனசும் ஒரு முழு கிராமத்தின் பாதுகாப்பாக மாறியது. இந்த கதையின் நல்லறிவு, நேர்மை எப்போது நமக்கு திரும்ப நன்மையை தரும் என்பதே. நண்பர்களே, இந்த அழகான கதையை ரசித்ததற்கு நன்றி. இந்த கதையின் நெறிப்பாடு உண்மையான தைரியம் நல்ல மனதிலிருந்தே வருகிறது. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இனிய கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காதீங்க. அடுத்த கதையில் நாம் சந்திப்போம். பை பை.